என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இப்போ நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. என்னென்னா டாப்பிக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. திருமண வாழ்க்கை இல்லை, தாம்பத்தியம் உண்டு. இந்த தாம்பத்திய சுகம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இது எப்போ தேவைப்படுது, எந்த காலகட்டத்தில் ஒரு ஜோதிடர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்களோ அப்போ தான். பொதுவாக ஆண் வீட்டுக்காரர்களோ அல்லது பெண் வீட்டுக்காரர்களோ ஜாதகத்தை கொண்டுட்டு பொருத்தம் பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம வாட்டில் அந்த 10 பொருத்தத்தை மட்டும் 8 பொருத்தம் இருக்குது, 10க்கு 8 இருக்குது, 9 இருக்குது, 7 இருக்குது, 5 இருந்தாலுமே கூட கல்யாணம் பண்ணலாம், 4 இருந்தாலுமே பண்ணலாமா அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த காசை வாங்கி போட்டுக்கிட்டு அனுப்பிவிடலாமா, நல்லாயிருக்கு, சுபம், நல்லாயிருக்கு, பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னா, இந்த தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வேதர், ரச்சு, இப்படி நிறையா பொருத்தங்கள் இருக்குது. 10 பொருத்தம் இருக்குது. இந்த 10 பொருத்தத்துலேயும் நமக்கு இதை பார்த்த உடனே போதுமா அப்படின்னா, அது நிறையா 2 ராசி கட்டம் நிறையா பார்க்கணும். ஏற்கனவே போட்டிருக்கேன். இவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பார்க்கணும். பொதுவாக ஆணு பெண், இப்போ ஒரு பெண் வீட்டுக்காரங்க வர்றாங்க, வந்தானே பொருத்தமெல்லாம் இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது, ஆனால் அவருடைய ஒழுக்கம் என்ன, இதனாலேயே நிறையா குடும்பம், நிறையா திருமண வாழ்க்கைகள் திருமணம் ஆன பிறகு கோர்ட்டுக்கு போகுது, இல்லாட்டி பிரச்சனையாக பிரிவினையை கொடுக்கறது. காரணம் என்ன? இந்த மாதிரி சில ஒழுக்கக்கேடுனால். இது ஒழுக்கக்கேடுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் பொருத்தம் பார்க்க வரும்போது நம்ம லக்கணம் எப்படி இருக்குது, லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார், ஆயுள்காரகன் எப்படி இருக்கிறார் பார்க்க வேண்டியதெல்லாம். கலச்சித்திர பாவகம் எப்படி இருக்குது, அடுத்து குழந்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்கு எப்படி இருக்குது, அதுக்கு காரகமான குரு, எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த ஒழுக்கத்தை இந்த தசா புத்திகள் அடிப்படையில் சில இதை நம்ம சில பேர் தான், எல்லோரும் இல்லை, சில இதில் அந்த இடத்துல இருக்குது. சரி, இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, குறை சொல்லவும் கூடாது. அதாவது பூனை கண்ணை மூடிக்கொண்டா உலகம் இருட்டாயிருமா அப்படின்னா, உனக்கு தெரியாதனால எல்லாரும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டுறக்கூடாதுல்ல. நம்மளை விட நிறையா விஷயங்கள் தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அதனால் பொதுவாக இதெல்லாம் அவங்களாம் பார்க்குறதுலன்னு சொல்லிட முடியாது. நிறையா விஷயங்களை பார்த்து தான் எல்லாரும் திருமணம் செய்கிறாங்க. சில பேர், சில ஜோதிடர்கள் அந்த 10 பொருத்தத்தோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அப்படி எடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன். அதோடைய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அயன பயனஸ்தானம், இந்த போகஸ்தானம் 12ஆம் பாவகம். இதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதில் இந்த காதலுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதை மட்டும் எடுக்கிறோமா அப்படின்னா நிறையா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4-5 மட்டும் சொல்கிறேன். சுக்கிரனும் சந்திரனும் இணைவு பெற்று அந்த இடத்துல சுக்கிர தசையோ சந்திர தசையோ வரும்போது காதல்னு ஒன்று வரும். 5ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு சுக்கிரனோ சந்திரனோ வயதிற்கு தகுந்தாற் போல் அதையும் எடுத்துக்கணும். சும்மா வயது சின்ன குழந்தைங்களாக வரணும்னு எடுக்கக்கூடாது. ஒரு 15 வயசுக்கு மேலே எடுத்துக்கலாம். 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு மேலேயே தான் அந்த எண்ணங்கள் தோன்றும், எடுக்கலாம். 5ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும்போது அந்த எண்ணங்கள் தோன்றும். சுக்கிர திசை நடக்கும் பொழுது அந்த காதல், இந்த மாதிரி எதிர்பாலினத்தர், அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலேயும்
ஆணுக்கு பெண்ணு மேலேயும் ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் கேட இந்த சுக்கிரன் கூட சுக்கிரனோட சேர்ந்த ராகு, சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கும் பொழுது ராகு தசை வருது, அதுவும் விஷ உரி விட்டுரும். அது 7ஆம் பாவங்கிறது கலச்சித்திரம் கல்யாணத்தை தான் கொடுக்கும். 2ஆம் பாவம்னா அந்த பேச்சு வாச்சில் முடிச்சிடும். 11ஆம் பாவகம் அதெல்லாம் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியதான். இதில் பாவகம்னு எடுத்துட்டால் 4, 5, 12 இந்த சுகத்தை கொடுக்கக்கூடியது 4ஆம் பாவகம் தான், குடும்பஸ்தானம் தான். அதில் வேறு சுகமும் இருக்குது. வண்டி வாகனம், அந்த கார் வாங்கிறது, வீடு கட்டுறது, நகை நட்டு வாங்கிறது, இந்த இதெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் இந்த தவறு செய்யக்கூடிய பாவங்கள் 12 தான். அப்படி தான் எடுக்கலாம். அந்த இடத்தில் பாவரோடைய சேர்ந்த சுக்கிரனோ அல்லது சந்திரனோ எந்த நிலைமையிலையும், இப்போ இந்த சந்திரதசை நடக்குது 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு அப்படின்னா மனோகாரகன் சந்திரன் அங்கே இருக்கிறான் அப்படின்னா அங்கே சுக்கிரன் நினைவு வந்துடணும். சுக்கிரன் பார்க்குறதோ அல்லது சுக்கிரனுடைய வீட்டிலையோ சந்திரன், இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி புதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து கொண்டு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சிலது இருக்கும். அதுக்கு பொதுவாக அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடியது சுக்கிரன்கூட சேர்ந்த ராகும் சுக்கிரன் தான். பாவ சுக்கிரன் அப்படி எடுத்துக்கலாம். பாவரோடைய இணைந்த, பாவரோடைய பாவர் பார்த்த 12ஆம் பாவகத்தில் இருக்கிற 8 அது வேறு மாதிரி தான். அங்கே 8ஆம் பாவத்தில் கொண்டு போக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும். தவறுன்னு தான் சொல்ல முடியும், சரின்னு இருக்காது. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வேணால் சரியாக தோணலாம், அது இன்பத்தை கொடுக்கலாம். சில ஆண்கள்லாம் நான் அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கூட நான் சாவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பெருமையாக பேசலாம். அந்த காலத்தில் அந்த வயசில் அது தோணும், ஒரு அந்த பொண்ணு போது வருது ஏழு வேற கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா நாங்கள் அப்படி இப்படின்னு அந்த நண்பர்கிட்ட சொல்லும்போது அது ஒரு இன்பமாக இருக்கலாம். அந்த வாயில் சொல்லும்போது ஒரு புகழாக இருக்கலாம். ஆனால் அது என்ன அப்படின்னா குடும்ப வாழ்க்கையே கெடுத்து விட்டுரும், உங்களையவே கெடுக்கும். அது ஒரு விஷம் மாதிரி அப்படி தான் எடுக்கலாம் அந்த தொடர்பு. அடுத்தவருடைய மனைவியோ அல்லது திருமணம் ஆகாமல் ஒரு தாம்பத்திய சுகம் வச்சு கொண்டு இருக்குது, அவ்வளோவாக நல்லதில்லை. சரி, நமக்கு ஜாதக ரீதியில் பார்ப்போம். அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டுட்டு அதுக்கு நம்ம விளக்கம் சொல்கிறது நல்லாயிருக்கும். அதான் எப்பயும் போல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம் போட்டிருக்கேன். உடனே ஏயா உனக்கு ஆணுலாம் கிடைக்கலையா, எப்போ பார்த்தாலும் பெண்கள் ஜாதகம் தானே, பெண்ணை பார்த்து எதாவது குறை சொல்கிறான்னு. அப்படி இல்லை. இந்த ஆண்கள் 12ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த தண்ணி அடி, இந்த கஞ்சாடி, அதோடைய பெண் சாவகாசம்லாம் வரும். நம்ம இங்கே தலைப்பு போட்டுக்கிறது தாம்பத்தியம் உண்டுன்னு தான் போட்டிருக்கோம். அதனால் ஒரு பெண் ஜாதகத்தை போடுவோம். கமாண்டில் போடுங்க. ஆண்கள் ஜாதகம் நிறையா இருக்குது. குடியோடு சேர்ந்த தன் குடியவே கெடுத்து, குடும்பத்தவே கெடுத்து, பரதேசியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஜாதகம் நிறையா வச்சுருக்கேன் எடுத்துக்காட்டுக்கு. சரிங்களா? அப்போ நல்ல ஜாதகமே கிடைக்காதுன்னா நல்ல ஜாதகம் நிறையா இருக்குது, உயர்வான ஜாதகம். அதான் எல்லா ஜோதிடரும் போடுறாங்களே, நானும் நிறையா போட்டிருக்கேன்ல. ஏன்னா அதையும் இடையில போடலாம், அதை பற்றி இல்லை. இப்போ அந்த பெண் ஜாதகத்தை பற்றி போடுவோம். இவங்க பிறந்த தேதி 22/5/1988. பிறந்த நேரம் காலையில் 11 மணி. பிறந்த ஊர் திண்டுக்கல். வழக்கம் போல் ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டுடலாம். வந்துடுச்சிங்களா? லக்கணம் கடக லக்கணம், கடக ராசி, 2ஆம் இடத்தில் கேது, 4இல் மாந்தி. இந்த மாந்தி இருக்குது. சரி, மாந்திக்கு என்னையா பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது பொதுவாக மாந்தி சனியை போல் வேலை செய்யும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அந்த பாவகம் கெடும், அதுக்கு தசாபுத்திகளாம் கிடையாது. சரிங்களா? அது விட்டுருவோம். அந்த அதுக்கு அது போதும். 6ஆம் இடத்தில் சனி வக்ரம், 8இல் செவ்வாய் ராகு, 10இல் குரு, 11இல் சூரியன் புதன், 12இல் சுக்கிரன். இந்த வலுவான சர்ச்செலாம் பார்க்க வேணாம். ஏன்னா எந்த கிரகம் வலுவாக இருக்குது அதெல்லாம். ஏன்னா டைம் இப்போயே போயிடுச்சுல, 9 நிமிஷம் அவ்வளோ ஆயிருக்குல்ல, சுருக்கிக்கலாம்.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தாம்பத்தியம் அதை மட்டும் பார்ப்போம். லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இந்த லக்ன ராசி இது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. ஆயிலும் அப்படிங்கும்போது புதன். புதன் தேசம் வந்து இவங்க பிறந்த காலத்திலேயே 10 வருஷம் 8 மாதம் 22 நாள். அப்போ ஒரு 11 வருஷத்துக்கு புதன் தசை, 7 வருஷத்துக்கு கேது தசை. இப்போ 18 வயசுக்கு மேலே சுக்கிர தசை வருது. சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி. 4ஆம் பாவகம் வீடு, சுகம், கல்வி, வாகனம், வண்டி. அந்த இடத்துல ஒழுக்கத்தையும் கூட எடுக்கலாம். அந்த பாவகம் நல்லா தான் இருக்குது. குரு பார்க்குறாருல, இப்போ உடனே அந்த பொண்ணு ஒழுக்கம் தானே அப்படின்னா வரலாம், பேச விடுங்க. இல்லை அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க, குரு பார்க்குறாருலப்பா இருக்கட்டும். இந்த 11க்கும் இந்த 4ஆம் பாவத்துக்கும் அதிபதி லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது இயற்கை சுபரான புதனுடைய வீட்டில், அந்த சுக்கிரனுக்கு நண்பருடைய வீட்டில் தான். இதில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. சுக்கிரனுடைய வீட்டில் புதனும், புதனுடைய வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறாங்க. ஓ, அருமையாக இருக்குப்பா. எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் சுக்கிரனை 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார், தனுசில் இருந்து கொண்டு. பார்த்தாலே நல்லா இருக்குன்னு ஒன்றா குண்டை தூக்கி போகிறேன். சரி, அந்த சுக்கிரனுக்கு வீடை கொடுத்தவனை, அவன் இயற்கை பாவியான சூரியன் கூடயும் லக்ன நண்பர் தான் 2ஆம் இடத்துக்கு. ஆனால் இயற்கை பாவி இந்த இடத்துல சூரியன் இயற்கை பாவி, அவன் கூடயும் சேர்ந்து இயற்கை பாவரான செவ்வாய் பார்வை. இந்த செவ்வாயும் சூரியனும் லக்கண நண்பர்கள், அந்த புதனுக்கு பாவிகள். இங்கே எடுக்க தெரிஞ்சுக்கணும். அந்த பாவகத்துக்கு அவர்கள் பாவிக தான், கெடுதல் தான் நினைப்பார்கள். எதிரிகள் தான். பாவினா எதிரின்னு எடுத்துக்குவோம், கெடுதல் தான் செய்வார்கள். சரி, அப்போ பாவரும் பார்த்துட்டாரு, வீடு கொடுத்தவரையும் பாவர் பார்க்குறாரு. அந்த 12ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரனையும் பாவகரகமான சனி பார்க்கறது. சரி, சாரநாதனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் சுக்கிரனுக்கு. அப்படின்னா சுக்கிரன் ஜாதம் பெற்றது திருவாதிரை, அது ராகு. சரி, ராகு எப்படியா இருக்கார்? ராகு வந்து வீடு கொடுத்தவன், இருக்கிறவன், பார்க்குறவன் அம்பிட்டு பலனும்ல செய்யும். இப்போ ராகு நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல. ராகு சனியோட பார்வையில் 3ஆம் பார்வையில் இருக்கார், சனியோட வீட்டிலே இருக்கிறார். செவ்வாய் கூட இணைவு பெற்றிருக்கார். ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் 8ஆம் பாவகத்தில். வீடு கொடுத்தவன் அப்படி ஆகி போயிட்டானா? இப்போ இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேலே சுக்கிரதசை வருது. சுக்கிரதசை, சுக்கிர புத்தி. இதில் இன்னொன்று சொல்லிடலாம், இந்த சுக்கிரதசை 20 வருஷமும் இந்த பொண்ணுக்கு கெடுக்குமா? இந்த மாதிரி 20 வருஷமும், அதாவது இந்த ஜாதகர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம், பெண்ணுன்னு கூட எடுக்க வேணாம். அடுத்த ஒரு மனைவியோடையும் அடுத்த ஒரு கணவரோடு தான் அவங்கள உறவாடி கொண்டு இருப்பார்களா அப்படின்னா அதோடைய புத்தி காலங்கள் எடுக்கணும். இப்போ ராகு வயதிற்கு மூத்தவர், சூரியன் பெரிய ஆள், சனியும் கிழவன், இப்படித்தான் எடுக்கணும். புதன் யார் கூட சேர்றாங்களோ அவங்கள மாதிரி வேலை செய்வார். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்னொருவருக்கு சொந்தமான கணவன் அல்லது மனைவி கூட தான் இவங்க உறவாடுவாங்க. அந்த குடும்பத்தையும் கெடுத்து தானும் கெட்டுருவாங்க. அந்த மாதிரி தான். அப்போ இந்த சுக்கிரதசை சுக்கிர புத்தியில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ தான் தொடங்கும். தான் இழக்க மாட்டாங்க, அதெல்லாம் சரியாக இருக்கும். சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் வருகிறார். சூரியன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 11 இருக்கிறார். 11ஆம் பாவகம் அது திருமணத்தை குறிக்கக்கூடியதான். அது வந்து 2ஆம் திருமணம் தான். இது இங்கே அந்த பாயிண்டில் எடுக்க வேணாம். சுக்கிர தசை சூரிய புத்தியில் தொடர்பாகிக்கிடுச்சு. சந்திரன் சொல்ல தேவையில்லை. சந்திரன் லக்னாதிபதி தானங்க, ஆட்சியாக இருக்கார், வலுவாக தானே இருக்கார். சந்திரன் மனோகாரகன் இல்லையா? லக்னாதிபதி தான். சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரதசையும் சந்திர புத்தியும் நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது அது யார் என்ன பேசிட்டு போகிறாங்க, நமக்கு இன்னும் பார்த்துருக்கா, அதை பார்த்துக்க. அது இப்படி தான்.
சொல்லவே தேவையில்ல. செவ்வாய்க்கு அடுத்து ராகுக்கு அடுத்து குரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு புத்தியாக இருக்கும்போது இந்த சுக்கிரனில் குரு இல்லை சுக்கிரனில் இந்த 7ஆம் பாவகத்தில் தொடர்பு கொள்ளியிருக்கிறார். இந்த மாதிரி வர்றப்ப கல்யாண பேச்சு வரும். இப்போ 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் நடத்தி பண்ணுமியா அப்படிங்குவாங்க. இந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. இந்த காலத்தில் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமாய்யா? வீட்டை விட்டு வெளியில் பஸ்ஸில் போகுது, வாகனத்தில் வண்டியில் வெளியில் போகும்போதே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்களாம். உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடியோடு முடிஞ்சிட்டா பரவாயில்லையே, பின்னாடி அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். அதுக்கப்புறம் பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த கிராமத்தில் தான் சொல்லுவாங்கள்ல, பழைய குருடி கதவை திறந்தாங்க. அந்த மாதிரி பழையபடிக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ இங்கேயும் குடும்பம் பிரியுதா? ஏற்கனவே ஒரு குடும்பத்தை தெருவுக்கு என்ன பேசாமல் இருந்த தேரை இழுத்து தெருவில் விட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அந்த குடும்பம் நல்லா போன குடும்பத்தில் இது உள்ளே போந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நான் பெண்ணை பற்றியே சொல்லலை, சண்டைக்கு வந்துடாதீங்க யாரும். நல்ல குடும்பம் அங்கே பிள்ளை குட்டியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர்களை போய் இவங்க உள்ளே போந்து அந்த குடும்பத்துலேயும் பிரச்சனையாகி தானும் அவரோட வாழ்க்கை நடத்தாமல் சரி வேற ஒருத்தனையும் கட்டி அங்கேயும் பிரச்சனையாகி மொத்தம் ஒரு ஆள் 2 குடும்பம் டிம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது சரி இந்த அமைப்பில் இருக்குது. இதே மாதிரி 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், சனி பார்க்கிறார், சாரமெல்லாம் இருக்கட்டும், செவ்வாயும் தொடர்பு இருக்கட்டும், நல்லா தானே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒழுக்கமாக இருக்குது. அந்த தசாபுத்தியே வராது ஐயா. எப்படி அந்த தசாபுத்தி தசைக்கே வேலை இல்லை. சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி போயிடும். ராகுன்னு 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனை தொடர்பே கிடையாது. குரு இப்படி வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, இப்படி எடுப்போம். சின்ன குழந்தைலேன்னு இந்த இடத்துலேன்னு இந்த சந்திரனை தூக்கி மேலே போட்டுங்க, லக்கண கடகமே போட்டுங்க, திருவாதிரை நட்சத்திரமாக போடுங்க. ராகு தசை ஒரு 18, குரு தசை ஒரு 16, சனி 19, புதன் 17, கேது ஒரு 7. அப்புறம் சுக்கிரன் வந்தால் என்ன, வராமல் போனால் என்ன, கிழவனானதுக்கப்புறம் இப்படி தசாபுத்தி வரும்போது பாதிப்பு வராது. இப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறப்போ தசாபுத்தி அந்த 12 கட்டத்தில் உள்ள கிரக நிலைகள் அவருக்கு எப்படி இருக்குது, முதல்ல அந்த லக்கணம் எப்படி இருக்குது. அந்த ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஜாதகம் திருமணத்துக்கு இணைக்கிறது எப்படின்னு. ஒருத்தன் ஜாதகத்தில் போய் லக்கணத்தில் வெறும் ரவுடி போயெல்லாம் சேர்ந்துருப்பேன், இங்கே வந்து பாவனாக இருக்கும், பாவராக இருப்பேன். இதை இணைக்கலாம்னாக்கா என்னோடய கணக்கில் இணைக்கலாம். அவன் ரவுடித்தனமாக இருந்துக்கிட்டே இருப்பேன், ஊன்னு மிரட்டுவேன், இது பாவம் மறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குடும்பம் முடியாது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டுறவனை கூட்டின்னு என்ன ஆகும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும். சரி 2 பேருமே ஒன்றுக்கும் தெரியாமல் இருக்கலாமா அப்படின்னா 2மே பாவராக இருந்தாங்க என்ன ஆகும், குடும்பம் மேதியாக போகும், செழிப்பு இருக்காது. அதாவது அங்கே ஒருத்தர் ரவுடியாக இருந்தால் கூட நல்ல பொம்பளை ஆள் ரவுடியாக கூட ரவுடித்தனமாக பண்ணி ஆம்பளை ஆள் அங்கே இருந்துச்சுன்னா அது சாத்தியப்படாது. ஆம்பளை ஆளுக்கு கொஞ்சம் வீரமான கிரகங்கள் இருந்து பொம்பளை ஆளுக்கு ஒரு சுபக்கிரகங்கள் சுபரெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கும்போது லக்கணத்தில் நல்லா தான் இருக்கும். அது பார்க்கணும் எப்படி என்ன இடம், நிறையா விஷயங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.